உங்க முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. இன்னமேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க, ரெண்டு பேரும் எப்படி அமெரிக்காவில் உட்காந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி, ரெண்டு பேரும் பேச வைப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவுட், ஏன்னா ஷூட்டிங் இல்ல, கேமரால சிஎம் போயிட்டே இருப்பாரு. எங்க தலைவருக்கு கேமராவே தேவையில்லை, அவர் ஆல்ரெடி நடிகராக வந்தவரியா. நீ ஸ்கிரிப்ட், அவரு உணர்வு, இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் திமுக மேடையில டிவி எல்லாம் பாருங்க, அதான் டிவில பாருங்க, எந்த திமுக காரனும் வந்து பேசுறதே கிடையாது. டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக. நம்மளை பார்த்து பேச தெரியுமா பேச தெரியுமா பேச தெரியுமான்னு கேட்கிறாங்க.